என் மகனும் நீங்களும் ஒண்ணுதான். எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த ஆட்சிய நீங்க சிறப்பா கொண்டு போங்க. மக்களுக்கு தேவையானத செய்யுங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட இவ்வளவு நல்லா பேசினாரா? வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உதயநிதி அவர்கள் வாசல்லையே விஜய் அவர ரொம்ப சிரிச்ச முகத்தோட வரவேற்றாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போனதும் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர கட்டி பிடிச்சு கைய பிடிச்சுக்கிட்டே விடாம அழைச்சிட்டு போய் உடனே சால்வையை எடுத்து போர்த்தி விட்டு மலர் கொத்து கொடுத்ததெல்லாம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. தமிழகமே வியக்கிற அளவுக்கு இவங்களோட இந்த ஒரு விஷயம் இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப வியப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா அரசியல்ல 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கூட விஜய் அவர்கள் தாக்கி பேசின விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். இதையெல்லாம் தாண்டி மரியாதை நிமித்தமா அந்த மரியாதை எப்பவுமே உங்க மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் இப்ப ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யார் மனசும் நோகக்கூடாதுன்னு அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குன்னு நிறைய பேர் இதுக்கு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அங்க அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய யூகங்கள் வெளியாகிட்டு இருக்கு. என் மகன மாதிரிதான் நீங்களும் இப்படி எல்லாம் கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.